அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, உளவியல்ல கல்வி உளவியல்ல மிக முக்கியமான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுல கல்வி உளவியல்ல மிக முக்கியமான 50 வினா விடைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்ப அடுத்த 50 வினா விடைகள் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதலில் நுண்ணறிவு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் ஸ்டென். அதாவது ஐக்யூன்னு சொல்றோம் இல்லையா? அது நுண்ணறிவியவை கணக்கிடும் சூத்திரத்தை உருவாக்கியவர் லூயிஸ் டெர்மன். முதல் நுண்ணறிவு அளவுகோல் ஆல்ஃபிரட் ஃபீனே அண்ட் தியோடர் சைமன். வெக்ஸ்லர் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு அளவுகோல் WISன்னு சொல்லுவாங்க. அதை உருவாக்குனவர் டேவிட் வெக்ஸ்லர். அடுத்து பாருங்க, ஆக்கத்திறன் சோதனைகள் டாரன்ஸ்னாலே ஆக்கத்திறன் சோதனைகள் தாங்க. குவிய சிந்தனை மற்றும் விரிய சிந்தனை, அதாவது கன்வர்ஜென்ட் திங்கிங் அண்ட் டைவர்ஜென்ட் திங்கிங். JB கில்போர்ட் தான் அதை கொடுத்தாரு ரெண்டுத்தையுமே. உள பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு. பகுப்பாய்வு உளவியல் கார்ல் ஜங். தனிநபர் உளவியல் ஆல்ஃபிரட் அட்லர். ஆளுமை பண்பயக்கூறு கோட்பாடு ட்ரைட் தேரின்னு சொல்லுவாங்க, கால்டன் ஆல்போர்ட். ஆளுமை 16 காரணி வினா நிரல் 16 PF கொஷினேரா ரேமன் கேட்டல். ஆளுமை உயிரியல் கோட்பாடு ஹான்ஸ் ஐசெங்க். மனிதநேய ஆளுமை கோட்பாடு கார்ல் ரோஜர்ஸ். உடலமைப்பு சார்ந்த ஆளுமை வகை கோட்பாடு வில்லியம் ஷெல்டன். பாருங்க, அகமுகன் மற்றும் புறமுகன் ஆளுமை கோட்பாடு கார்ல் ஜங். இதெல்லாம் நிறைய கொஸ்டின் வந்திருக்குதுங்க. மைத்தட சோதனை ஹெர்மன் ரோச்சாக், நம்ம நிறைய படிச்சிருப்போம். பொருளுணர்வு அறிவோடு சோதனை முர்ரே மற்றும் மார்கன். சிறுவர் பொருளுணர் அறிவோடு சோதனை லியோபோல்ட் பெலாக். சொல் இணைவு சோதனை பிரான்சிஸ் கால்டன் கார்ல் ஜங். அடுத்து பாருங்க, ஆளுமை படியாக்கம் பர்சனல் கன்ஸ்ட்ரக்ட் தியரி ஜார்ஜ் கெல்லி. தற்காப்பு நடத்தை வழிமுறைகள் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சிக்மண்ட் ஃப்ராய்டு அண்ட் அண்ணா ஃப்ராய்டு. ஆனே சொல்லுவாங்க. மனிதநேய உளவியலின் தந்தை ஆப்ரஹாம் மாஸ்லோ. தேவை படிநிலை கோட்பாடு ஆப்ரஹாம் மாஸ்லோ தான். அது ஒரு படிநிலை கோட்பாடு வரும்ல, அன்பு தேவைகள் நிறைவு தேவைகள் அது மாதிரி வரும். சாதனை ஊக்கிகள் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் டேவிட் மெக்லிலேண்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவரை பத்தி. உந்து குறைப்பு கோட்பாடு டிரைவ் ரிடக்ஷன் தியரி கிளார்க் ஹல். இரு காரணி ஊக்க கொள்கை ஃப்ரெட்ரிக் ஹெல்பர்க். ERG ஊக்க கோட்பாடு கிளேட்டன் ஆல்ஃபெர். பிறவி ஊக்க கொள்கை இயல்பூக்க கொள்கை வில்லியம் மேக்டுகல். X மற்றும் Y கோட்பாடு டக்ளஸ் மெக்ரிகர். லட்சியம் நிர்ணயித்தல் கோட்பாடு கோல் செட்டிங் தியரி எட்வின் லாக். எதிர்பார்ப்பு கோட்பாடு விக்டர் வ்ரூம். மன எழுச்சி நுண்ணறிவு ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாப்வே. மன எழுச்சி நுண்ணறிவை பிரபலப்படுத்தியவர் டேனியல் கோல்மேன். மனநல இயக்கத்தின் தந்தை கிளிஃபோர்ட் பியர்ஸ். மன எழுச்சி வளர்ச்சி கோட்பாடு கேதரின் ஃப்ரிட்ஜஸ். ஜேம்ஸ் லாங்கே மனவெழுச்சி கோட்பாடு வில்லியம் ஜேம்ஸ் அண்ட் கார்ல் லாங்கே. கெனான் ஃபார்டு மனவெழுச்சி கோட்பாடு வால்டர் கெனான் அண்ட் பிலிப் ஃபார்டு. மன எழுச்சிக்கான இருகாரணி கோட்பாடு ஸ்டான்லி ஷாக்டர் அண்ட் ஜெரோம் சிங்கர். குழந்தைகளுக்கான விளையாட்டு மருத்துவம் மெலனி கிளைன். நடத்தை குறைபாடுகளுக்கான நடத்தை மருத்துவம் ஜோசப் வொல்ஃப். பகுத்தறிவு உணர்ச்சி நடத்தை சிகிச்சை ஆல்ஃபிரட் எல்லிஸ். அடுத்து பாருங்க, குழந்தை மைய கல்வியின் தந்தை ஜாக்ஸ் ரூசோ, ரஷ்யாவை சேர்ந்தவர். கற்றல் என்பது சூழ்நிலை மாற்றத்தால் ஏற்படும் நடத்தை மாற்றம் அப்படின்னு சொன்னவர் எட்வர்ட் கிட்ஸ். நினைவாற்றல் பற்றிய முதல் அறிவியல் ஆய்வு ஹெர்மன் எஃபிங்காஸ். நினைவாற்றலுக்கு எஃபிங்காஸ் மட்டும்தாங்க கொள்கைகள் கொடுத்துருக்காரு, அதனால அதை பற்றி நிறைய கேட்குறாங்க. கிண்டர் கார்டன் மழலையர் பள்ளி வகுப்பு முறை ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபல். மாண்டிசரி மரியா மாண்டிசரி.
டால்டன் கல்வி திட்டம், ஹெலன் ஃபாக்கஸ்ட். அதாவது ப்ராஜெக்ட் முறை, திட்ட முறைன்னு சொல்றாங்க, வில்லியம் கில்ஃபேட்ரிக். ஹிஸ்டிக் முறை, கண்டறியும் முறை, ஹென்றி ஆம்ஸ்ட்ராங். கற்பித்தல் குறிக்கோள் வகைப்பாடு, பெஞ்சமின் ஃப்ளூம். இவரு தாங்க எக்ஸாமே அறிமுகப்படுத்துறதா சொல்லுவாங்க. நுண்ணிலை கற்பித்தல் முறை, மைக்ரோ டீச்சிங், ட்வைண்ட் டபிள்யூ ஆலன். அன்புள்ள ஆசிரியர்களே, இந்த வீடியோவில் 50 அறிஞர்களும் கொள்கைகளும் கொடுத்துருக்கேன். முன்னாடி ஆல்ரெடி 50 பார்த்துருக்கோம். இது இல்லாமல் சைக்காலஜிக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் பயனடையுங்க. லைக், ஷேர் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.